ஹலோ கைஸ், நீங்க ஜிம்முக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட பாடியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இந்த ரெண்டு ரூல்ஸை கண்டிப்பா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூல் நம்பர் 1, நெவர் எவர் டூ ஸ்வெட். அண்ட் ரூல் நம்பர் 2, நெவர் எவர் forgo to first rule. இது ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, பாடி பில்டிங்க்கு டிக்ஷனரியில அர்த்தம் தேடுனீங்க அப்படின்னா அது ஹார்ட் ஒர்க்கா தான் இருக்கும். நீங்க யங் மேனா இல்லனா கூட உங்களால யங் மேனா இருக்க முடியும். டெய்லி 1 hour நீங்க ஜிம்முக்கு போனாலே மத்தவங்களை விட உங்களால வித்தியாசமா இருக்க முடியும். இந்த 1 hour அப்படிங்கிறது ஒரு நாளையில வெறும் 4% மட்டும்தான். அண்ட் ஆல்சோ என்னைக்குமே ரிசல்ட் ஒரு நாள் நைட்லயே வரது கிடையாது. இந்த ரிசல்ட்டை கொண்டு வர நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அப்பதான் உங்களால பெட்டரான ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஆக்சுவலி உண்மையான ஒர்க் அவுட் எப்போ தொடங்குது அப்படின்னா, நீங்க எப்போ டயர்டா ஃபீல் பண்றீங்களோ அப்பதான். நீங்க ஒர்க் அவுட் பண்ணதுக்கு அப்புறமும் உங்களோட முகம் ரொம்பவே அழகா பொலிவா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க உங்களையே சீட் பண்ணிடுறீங்க அப்படின்னு அர்த்தம். உங்க பாடி தான் உங்களோட வீடு, நீங்க அங்கதான் இருக்கீங்க. அதனால அந்த வீட்டோட வாலை நீங்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். ஒரு ஸ்டடில என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்க பாடியில பிக் பைசப்ஸ் இருந்தா அது உங்களுக்குள்ள பிசிக்கலா நிறைய சேஞ்சஸ் பாசிட்டிவான வழியில கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் தெரியுது நம்ம மஸ்குலினான பைசப்ஸ கொண்டு வர ரொம்பவே ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்னு. ஆனா நிறைய பேரோட தாட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, எனக்கு வியர்வை வராமலேயே மசில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரியல் பீப்புளுக்கும் இந்த பாடி பில்டர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்ன தெரியுமா? உங்க பாடி உங்களால தாங்கவே முடியாத வலியை அனுபவிச்சா கூட நீங்க அந்த வலியை தாங்கிக்கிட்டு அந்த ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பாடி பில்டர். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே காலையில 4 மணிக்கு தூங்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க மட்டும் உங்களோட நரம்பு புடைக்க ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு பாடி பில்டர் தான். இதை நான் இப்ப பண்ணல அப்புறம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் தள்ளி போடுறீங்க அப்படின்னா உங்களால என்னைக்குமே ஒரு பாடி பில்டர் ஆகவே முடியாது. இந்த ஒரு விஷயம் பாடி பில்டர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். பெயின் அப்படிங்கிறது வெறும் டெம்பரரி ரிசல்ட் மட்டும்தான். பெர்மனன்ட் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இதை நினைச்சவங்க எப்பவுமே ப்ரௌடா இருப்பாங்க. அதனாலேயே அவங்க மத்தவங்களை விட வித்தியாசமாகவும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் ரொம்பவே ஹையாவும் இருக்கும். நீங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த 2 டிப்ஸை மட்டும் எடுங்க. அப்போ உங்களோட பிரெயினுக்கு என்ன சிக்னல் கிடைக்கும் அப்படின்னா, உங்களோட மசில்ஸ் ரொம்பவே பெயின்ல இருக்குது, அதுக்கு நீங்க என்ன ரிப்ளை பண்ணணும் அப்படின்னா, என்னோட மசில்ஸ் அந்த பெயினை என்ஜாய் பண்ணுது அப்படின்னு சொல்லணும். கைஸ், எப்பவுமே ஒர்க் அவுட்ல மட்டும் சீட்டிங் பண்ணவே கூடாது. இது என்னவோ உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ எல்லாம் கிடையாது. சோ நீங்க எக்ஸ்கியூஸ் சொல்லாம பண்ணியே ஆகணும். நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அதை பண்ணுங்க. ஒரு ஸ்ட்ராங் பீப்புள் அதை ட்ரெயின் பண்ணுவாங்க. இப்போ உங்களோட பாடி வலிய உணருதோ இது உங்களோட வீக்னஸ் இல்ல, அதுதான் உங்களோட பலமே. உங்க பாடி மேல வரக்கூடிய ஸ்வெட் உங்களோட வீக்னஸ்லாம் கிடையாது, அதுதான் உங்களோட சக்சஸ். அது உங்க பாடியில இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ். காம்படோஸ் ட்ரைனிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, the more you sweat in peace the less you bleed in the war. அதாவது எந்த அளவுக்கு நீங்க அதிகமா வேர்வை சிந்தி வேலை செய்றீங்களோ ரொம்பவே கம்மியான போர்ல ரத்தம் சிந்துவீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு விஷயம் பாடி பில்டர்ஸ்க்கு கண்டிப்பா தெரியும். உங்களோட மிகப்பெரிய எனிமி யார் அப்படின்னு கேட்டா உங்களோட லேசினஸ் தான். எந்த ஒரு நபர் எக்ஸசைஸ் பண்ண விரும்பலையோ, எந்த ஒரு பர்சன் ஏர்லி மார்னிங் எந்திக்கலையோ, அண்ட் ஆல்சோ யாரு ஒருத்தர் வெயிட் லிஃப்ட் பண்ண தயங்குறாங்களோ அவங்க எல்லாருமே தோத்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். இதுதான் உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய லாஸ்னு கூட சொல்லலாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத்தவங்க எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வின் பண்ணுவாங்க. ஆனா நீங்க தோத்து போன ஒரு லூசரா இருப்பீங்க. ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங் நீங்க மத்தவங்களை விட பெட்டர் லுக்ல இருக்கிறது இல்ல. ஃபிட்னஸ் அப்படிங்கிறதுக்கான உண்மையான மீனிங் என்னன்னா, பெட்டர் தென் எஸ்டர்டே. நீங்க நேத்தை விட இன்னைக்கு முன்னேறி இருக்கணும். இதுதான் ஃபிட்னஸோட உண்மையான மீனிங். நீங்க நேத்தை விட இன்னைக்கு பவர்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஃபிட்னஸ். அதுதான் உங்களுக்கு 6 பேக்ஸையும் கொடுக்குது. நீங்க ஜிம்முக்கு போறப்போ இத உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு போங்க, நான் ஜிம்முக்கு போயிட்டு லேட்டா கூட வரலாம், ஆனா கண்டிப்பா பெட்டர் பாடியோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லுங்க. எப்படி நீங்க சொல்றப்போ எந்த ஒரு நபர் தன்னை தானே சீட் பண்றாங்களோ அவங்க சக்சஸ்ஃபுல் அடைய முடியாது. நீங்க கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டாலும், மத்தவங்க உங்களை பார்த்து சிரிச்சாலும் சரி, மத்தவங்க உங்களை அள வச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட ஒர்க் அவுட்ல ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கும் உங்களை கிண்டல் பண்ணவங்க அள வச்சவங்க நபர்களோட பேரை வைங்க. எப்பெல்லாம் நீங்க அந்த ஒர்க் அவுட் பண்றீங்களோ அப்பெல்லாம் அவங்க உங்களுக்கு ஞாபகம் வருவாங்க. அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களோட பிரேக்கப் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் ஞாபகம் வரும். அண்ட் ஆல்சோ இதுதான் உங்களோட காயங்களுக்கு ஒரு மருந்தாவும் இருக்கும். இந்த ஒரு ரொட்டீன் நீங்க கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணி வரணும். அதாவது மார்னிங் எந்திக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும், ட்ரைனிங் ஆகணும் அண்ட் ஸ்லீப். இதை நீங்க பண்றப்போ உங்க மைண்டும் சரி, உங்களோட பாடியும் சரி, டயர்ட் ஆனாலும் சரி, இதை நீங்க திரும்ப திரும்ப செஞ்சே ஆகணும். இது ஒரு சில சமயங்கள பெயினான ஒரு விஷயமாவும் இருக்கலாம், ஆனா அதுதான் உங்களுக்கு ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டை கொடுக்க வைக்கும். அதாவது இந்த ஒரு பெயின் தான் மத்தவங்களை விட நீங்க பெட்டர் அப்படிங்கறத காமிக்கும். இது மத்தவங்களோட ஃபிட் ஆகணும் அப்படின்லாம் கிடையாது, மத்தவங்களோட கான்ஃபிடென்ட்டா இருக்கிறத குறிக்குது. இது ஒரு ஸ்கேமோ ஜோக்கோலாம் கிடையாது. உங்களை நீங்க ஒரு சீட்டா போல ட்ரைனிங் எடுக்கணும். நீங்க இங்க 7 தடவை தோக்குறது முக்கியம் இல்ல, 8வது தடவை ட்ரை பண்ணி முன்னேறணும். நீங்க செய்யக்கூடிய வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. எல்லாரும் உங்களால முடியாது அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்க உங்க முயற்சியில இருந்து வெளிய வராதீங்க. இது ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பண்றது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கலாம்.
யோசிக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே தடுக்க முடியாது. அப்படியும் சில பேர் உங்ககிட்ட சொன்னா அந்த ஒரு மொமெண்ட்ல அமைதியா இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்து உங்களோட சக்சஸ அவங்க முன்னாடி காட்டுங்க. நீங்க பாடி பில்டிங் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா தயவு செய்து இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிடறத நிறுத்திக்கோங்க. நீங்க என்ன சாப்பிடணும் அப்படிங்கறத நீங்க முடிவெடுங்க. உங்களுக்கு ஸ்வெட் வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய ப்ரோக்ராஸ்டினேஷன்ல இருந்து வெளியே வாங்க. இப்படி நீங்க பண்றப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா டிஃபரெண்டா தெரிவிங்க. உங்க பாடியை மவுண்டைன் அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணவே முடியும். ஜஸ்ட் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே உங்களை புஷ் பண்றதா தான் இருக்குது. இது நீங்க டெய்லி பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி மட்டும் இல்ல உங்களோட கான்ஃபிடன்ஸும் ரொம்பவே ஹையாவே இருக்கும். சோ டெய்லியும் உங்களோட ஒர்க் அவுட் பண்றதா மறந்துடாதீங்க. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோல நம்மளோட கான்ஃபிடன்ஸை எப்படி ஹை பண்ணலாம் அப்படிங்கறதையும் ஒர்க் அவுட் பண்றத பத்தியும் தெளிவா பார்த்தோம். சோ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களோட டெய்லி லைஃப்ல இதை அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஒரு வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you for watching this video. Bye bye.